எனக்கு இந்த நெய்வேலிங்கிறது எங்கள் ஊருன்னு தான் நான் ஐடென்டி பண்ணிக்கிறேன். நெய்வேலி பாரதிகுமார் நெய்வேலிக்கு வந்து புகழ் சேர்த்துருக்கிறாரு. அவர் தமிழகத்துக்கே புகழ் சேர்த்துருக்கிறாரு, இந்தியாவுக்கும் புகழ் சேர்ப்பார். அவர் அந்த அந்த இடத்துல போய் அடைய போகிறவர் தான் அவர். அப்படிக்குன்னு எல்லா விருதுகளையும் வந்து அடையக்கூடியவர். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவர்கிட்ட ஒரு மாடர்னிட்டி இருக்குது. நீங்கள் எழுதலாம், ஆனால் அந்த சமகால தன்மை இருக்கணும். இதில் வந்து ஒரு சொல்லால் வரைந்த வாழ், அவருக்கு நிறைய விஷயங்களை எழுதார். அந்த சொல்லால் வரைந்த வாழில் வந்து ஊமைத்துறையை வந்து அவர்கிட்டேருந்து வாங்கின ஒரு வாழை ஒரு வெள்ளைக்காரன் எடுத்துகிட்டு வரான். அந்த கதையை சொல்கிறாரு. அதில் வந்து நான் என்ன பார்க்கணும்னா, அந்த ஒரு பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு இந்த ரெண்டையும் இணைக்கிற இந்த போஸ்ட் மாடர்ன் அப்படிங்கிற வடிவத்தை வந்து அவர் கொண்டு வரார். அவருடைய மிகச்சிறந்த நண்பர் பல்லவிக்குமார் நான் வசிக்கக்கூடிய அந்த பெரியார் நகரில் பக்கத்து தெருவில் இருக்கிறவர். சிறந்த கவிஞர், சிறந்த கதை சொல்லி, சிறந்த மொழிபெயர்ப்பாளர், ஒரு பிஜி அசிஸ்டண்ட்டாக ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் மாதிரி தெரியல, ரொம்ப இளைஞர் மாதிரி இருக்கிறாரு. அவருடைய குரல் வளம் மிக்கவராகவும் இருக்கிறாரு. நிறைய பேர் நடிக்கலாம் ஆரம்பிச்சிட்டாரு, சினிமாவுக்கு வசனம் எழுதுறாரு, பாட்டு எழுதுறாரு. நம்ம பாரதிகுமார் 2 படங்களுக்கு வந்து வசனம் எழுதியிருக்காங்க. இப்போ விரைவில் வந்து இன்னொரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அவரை வந்து ஒரு நண்பரை புகழறது, இலக்கியவாதிகள் நண்பராக இருக்கிறதே சிரமம், நண்பர்களை புகழறது அப்படிங்கிற ஒரு நல்ல மனசை நான் வந்து அவர்கிட்ட பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தால் வந்து அதுக்கு வந்து பாரதிகுமாரும் கொடுத்து வச்சிருக்கணும். அன்பு நண்பர் பல்லவிக்குமார் அவர்களை பேசுகிறேன். அவர்களுக்கு இந்த கதராடையும் நினைவு பரிசையும் சலீம் படத்தினுடைய இணை இயக்குனர், வரக்கூடிய நானா படத்தினுடைய இணை இயக்குனர் திரு கேஜி வேல்முருகன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அந்த அவர் இணை இயக்குனராக பணியாற்றுகிற அந்த நானா படத்துக்கு தான் நான் வசனம் எழுதியிருக்கேன். 2 பேரும் அன்பு நண்பர்களே, காலம் கருதி சுருக்கமாக ஓரிரு வார்த்தைகள் தான். நிச்சயமாக கவிதைகளை பற்றி சொல்லியாச்சு, சிறுகதையை பற்றி சொல்லிவிட்டார்கள், நாவலை பற்றி சொல்லிவிட்டார்கள். இருப்பது கட்டுரை மட்டும். அப்போ கட்டுரையில் பாரதிகுமார் என்ன செய்திருக்கிறார் என்பதை தான் ஓரிரு வார்த்தைகளில் சொல்ல ஆசைப்படுகிறேன். கவிஞன் ஒரு கலகக்காரன் என்றான் பாப்புலர் நெருடா. கலைஞர்களும் கலகக்காரர்கள் தான், கலைஞர்களும் கலகக்காரர்கள் தான். அதனால் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். கலைஞர்களுடைய கலகம் என்பது சமூக மாற்றத்துக்கான ஒரு வித்து. ஆக சமூக மாற்றத்திற்காக கலகம் செய்யக்கூடிய இந்த கலைஞர்களை பற்றி ஒரு 16 பேரை பற்றி ஒரு கட்டுரை அழகான ஒரு நூலாக கொடுத்திருக்கிறார். புஸ்தக வெளியீட்டில் 140 பக்கத்திற்கு 120 ரூபாய் விலையில் அருமையான நூலாக வெளிவந்திருக்கிறது. இந்த கருப்பு வெள்ளையை பற்றி கவிதையை பற்றி பேசிய செஞ்ச தமிழினியன் அவர்களும் பேசினார்கள், சிறுகதையை பற்றிய அம்மையார் அவர்களும் பேசினார்கள். இதே இடத்தில் இந்த கருப்பு வெள்ளையில் அழகான அட்டைப்படத்தோடு இந்த புத்தகமானது வெளிவந்திருக்கிறது. நிழல்கள் திருநாவுக்கரசு அவர்கள் நடத்தக்கூடிய நிழல் காலாண்டிதழில் தொடர்ந்து வெளிவந்த ஒரு அருமையான தொடர் கொற்றையாக இருந்து நூலாக்கப்பட்டிருக்கின்றது. இதில் ஒரு விஷயத்தை மட்டும்தான், வன்மையான விஷயங்களை மென்மையான வார்த்தைகளில் சொல்லியிருக்கக்கூடிய அழகுதான் இந்த கட்டுரை என்பது மிளிர காரணமாக இருக்கிறது. நிறைய பேர் கட்டுரை என்பதை திரட்டுகிறார்கள், திரட்டி கட்டுரையாக வடிவமைத்திருக்கிறார்கள். சிலர் திருட்டு மூலமாக கட்டுரையை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் நண்பர் மிக அற்புதமான அரிய செய்திகளை திரட்டி அருமையான கட்டுரைகளை உருவாக்கி இருக்கிறார். அப்படியே வந்துடுறோம் தாண்டா, 2 கதை மட்டும். ஏன்னா இது விரிவாக பேச வேண்டிய ஒரு விஷயம், அப்படி தயார் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அதை பேசுவதற்காக நேரம் இல்லாத காரணத்தினால் 2 விஷயம். ஒரு பானை சோத்துக்கு 2 சோறு பதம் என்பது போல 2 விஷயத்தை மட்டும் சொல்ல ஆசைப்பட்டிருக்கிறேன். பசல் அல் ஷாடே சிரியாவை சேர்ந்த ஒரு கலைஞன். யுத்த பூமியில் துப்பாக்கியையும் நீண்ட வாளையும் தூக்கி செல்பவரை தான் போராளி என்று சொல்வார்கள். ஆனால் சிரியாவில் கேமராவை தூக்கி செல்பவர் கூட தீவிரவாதி என்று ஒடுக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கட்டுரை தான் முதலில் நான் எடுத்துக்கொண்ட கட்டுரை. இவருடைய சொல்லாடல்களில் எல்லோருமே சிலாகித்தார்கள்.
அழகான ஒரு கவிதை நடை இருக்கிறது என்று அது இந்த கட்டுரையிலும் அது அழகாக தெரிகிறது. வெள்ளிக்கிழமை மெல்ல மெல்ல இறந்து கொண்டிருக்கிறது, சனிக்கிழமை மெல்ல பிறந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். அவருடைய சொல்லாடலில் இப்படி இது மாதிரி ஒவ்வொரு இடங்களிலும் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிட்டு போகிறாரு. ஒரு சின்ன பையன் வீட்டில் படுத்திருக்கிறான். படுத்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து இவனை எழுப்புவாங்க அப்படின்ற ஒரு ஆசை அவனுக்கு இருக்குது. கொஞ்சம் பேராசை தான். அம்மா வந்து எழுப்பும் போது அப்படியே புரண்டு படுத்துக்கிட்டு அம்மாட்ட அடம் பிடிக்கணும். அடம் பிடிக்கிறது மட்டும் கிடையாது, அந்த நேரத்தில் அம்மாக்கிட்ட கொஞ்சணும், அவங்கள்ட்ட அன்பாக முத்தத்தை வாங்கணும், அவங்கள்ட்ட தனக்கு காலை நேரத்திலே சாப்பிடக்கூடிய அந்த தேநீர் போன்ற விஷயங்களை வாங்கணும், தின்பண்டங்களை வாங்கணும் அப்படின்னு ஆசை. பிறண்டு படுத்துக்கிட்டு இருக்கிறான். கண்டிப்பாக அம்மா வருவாங்க, தனக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு படுத்து பிறண்டுகிட்டு இருக்கக்கூடிய அந்த பையன் ரொம்ப நேரம் ஆகுது. அப்போ காலம் கடந்து சென்ற பிறகும் அம்மாவை காணவில்லைன்னு அப்படி பார்க்குறான். ஜன்னல் வழியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சூரியன் சுல்லென அடித்து கொண்டிருந்தது. அவர் கவிஞர், அதுக்கு தகுந்த மாதிரி அவர் எழுதியிருக்கிறார். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சரி நாமளே ஏஞ்சி போய் பார்ப்போம் அப்படின்னு ஏஞ்சி வெளியில் வரான். வெளியில் வந்திருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு போர் விமானம் வந்து குண்டுகள் மாறி பொழிந்ததில் அவனுடைய குடும்பமே இறந்து கிடக்கு. எவ்வளவு ஆசையோடு இருந்த அந்த சிறுவன் அதை வந்து பார்க்குறான். பார்த்த பிறகு அவனுடைய பேட்டி அப்படியே உருவாகுது. இதுதான் ஒரு குறும்படம். இது அப்படியே ஒரு குறும்படம். இதனுடைய தொடர்ச்சியாக அவனுடைய பேட்டி இடம்பெறுகிறது. இந்த பேட்டிக்கு பிறகு வரக்கூடிய விஷயங்கள் தான் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு கட்டுரையாக ஆக்கியிருக்கிறார். அப்போ அந்த படத்துக்கு பேர் என்னென்னா சாட்டர்டே மார்னிங் கிஃப்ட் அப்படின்ற பேரில் அந்த படமானது எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்தை எடுத்தவர் தான் பசல் அல் ஷாடே. அதுக்கு பிறகு என்னன்னு கேட்டால் லெபனான் இஸ்ரேல் போர் விளைவாக ஏற்படக்கூடிய இந்த குடும்பங்களுடைய அழிவு, குடும்பங்களுடைய சிதைவு, இதை பற்றி பார்த்திங்கனாக்கா மிக அற்புதமான படமாக இருந்தாங்க. திரை மொழியின் கவிதை அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை அழகாக வடிவமைச்சு சொல்லியிருப்பாங்க. இப்படி ஒரு அழகான ஒரு கதை சொல்லி போல அந்த கட்டுரையை நகர்த்தி கொண்டு சென்றிருப்பார் பாரதிக்குமார் அவர்கள். ஒரு படைப்பாளி கவிஞனாக இருக்கலாம், கதையாளனாக இருக்கலாம், ஆனால் கட்டுரைக்குள்ளும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும்பொழுது தான் கட்டுரைக்குள்ளும் அவனால் கதையையும் சொல்ல முடிகிறது, அற்புதமான கவித்துவத்தோடும் சொல்ல முடிகிறது. அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர் நம்முடைய நெய்வேலி பாரதிக்குமார் என்பதை இதுதான் இதனுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு கதை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அம்மா கோச்சிப்பாங்க, சுசிதா அம்மா கோச்சிப்பாங்க, எல்லாம் ஆண்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க, பெண்ணியத்தை பற்றி ஒன்று பெண்களை பற்றி சொல்லி அப்படின்னா சுஸ்மிதா பானர்ஜி அப்படிங்கக்கூடிய நம்மளுடைய இந்தியாவை சேர்ந்த ஒரு தொலைத்தொடர்பு நிபுணர், அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு வாழ்க்கை நிகழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா அற்புதமாக சொல்லியிருப்பார். உன்னுடைய கடைசி ஆசை என்ன, எப்படி ஆரம்பிச்சிருக்கிறாருங்க, உன்னுடைய கடைசி ஆசை என்ன, 3 பேர் துப்பாக்கியோட மிரட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க அத்தனை பேரும் போர் வீரர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் உன்னுடைய கடைசி ஆசை என்ன, உன்னுடைய கணவரிடம் சொல்ல வேண்டும், கடைசி ஆசையை சொல் அப்படின்னு மிரட்டுறாங்க. இந்த பெண் மௌனமாகவே இருக்கிறாள். இவளுக்கு தண்டனை கொடுத்தது யாருன்னா அரசாங்கம் கிடையாது, தீவிரவாதியினுடைய ஒரு குழு. ஆக தீவிரவாதியினுடைய ஒரு குழுவிலிருந்து எப்படியாவது தப்பித்து விடலாம் என்ற நோக்கத்தோடு இவர் தப்பிச்சு வெளியில் வரா. அதில் நிறையா இருக்குது. அவங்க வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கடைக்குள்ளாரெல்லாம் பூந்து 2 முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தப்பிச்சு வெளியில் வரா. அவ்வாறு தப்பிச்சு வந்த பிறகு அங்கிருந்து நான் சுருக்கிறேன் கதையை. அங்கிருந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ பாகிஸ்தானுக்கு போகிறான். பாகிஸ்தானில் போனாங்கன்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசாங்கமும் அங்கே இருக்கக்கூடிய இராணுவமும் பிடிச்சி மறுபடியும் பார்த்தீங்கன்னா தீவிரவாதி குழுக்கிட்டே கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா இவ உள்ளார கொண்டு போன பிறகு இவளுக்கு நிச்சயமாக இறந்து விடுவாள் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருது. அதிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சாமர்த்தியமாக தப்பிச்சுக்கிறாள். அப்படி என்னதான் இந்த பெண் செஞ்சா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இவ ஒரு பெங்காலை சேர்ந்த ஒரு பெண்ணு, ஒரு வியாபாரம் செய்ய வரக்கூடிய ஆப்கானிஸ்தானிய ஒரு வியாபாரி கூட பார்த்தீங்கன்னாக்கா தனக்கு ஏற்பட்ட திருமண உறவு, அவங்க மேலே விருப்பம் ஏற்படுது, அப்புறம் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி சுருக்கமாக வச்சிரும். ஆக திருமணம் செய்து கொண்ட பிறகு அங்கே போகிறா. அப்பையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க பாருங்க, கடைசியில் கணிப்பானையில் கையை வச்சாங்கன்ற மாதிரி அங்கே போய் பார்க்குறா. அவன் ஏற்கனவே தன்னுடைய கணவன் ஏற்கனவே திருமணமானவன், அவனுக்கு ஏற்கனவே குழந்தைகளும் இருக்கின்றன.
அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அதிர்ச்சி. ஆனாலும் அந்த அதிர்ச்சியும் தாக்கி கொண்டு அவள் அங்கே வாழ்க்கையை வாழ்கிறா. பார்க்கும்போது இந்த கணவனுடைய தங்கச்சிக்கு 7 பிரசவம் நடந்திருக்கு. 8வதாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெண் வந்து கர்ப்பமுற்று இருக்கிறாள். இப்படி ஒரு நிலைமை, அந்த பெண்ணால் அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தெம்பு கிடையாது. இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு மூட நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு மருத்துவம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அப்படி ஒரு மருத்துவம்லாம் செய்யக்கூடாது, இயற்கையான முறையில் தான் மருத்துவம் செய்யணும் அப்படின்னு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையில் மருத்துவர்களோ யாரும் இங்கே வரக்கூடாது. அப்படி யாராச்சும் மெனக்கிட்டிங்கன்னா அது தேச விரோதம்னு பார்த்தீங்கன்னா தீவிரவாத இயக்கங்களால் தடை செய்யப்பட்டு ஆக பெண்ணியத்துக்காக போராடிய அவள் மீண்டும் 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 பல்வேறு தீவிர அமைப்புகளால் குற்றம் சாட்டப்பட்டு மறுபடியும் தப்பிச்சு மெதுவாக பெங்காலுக்கு வரா. அதில் உருவானது தான் பார்த்தீங்கன்னா கதை எஸ்கேப் ஃப்ரம் தாலிபான் அப்படின்ற ஒரு கதை. அந்த கதையை வந்து வெளியிட்ட பிறகு ஒரு கதையாக கொண்டு வராங்க. 7 லட்சம் பிரதிகள் விற்பனை ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறகு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதை சினிமாவாக உருவாக்குறாங்க. தாலிபானில் தடை செய்யப்பட்ட ஒரு படமாக இது வெளிவருது. அதுக்கு பிறகு தொடர்ந்து தாலிபான்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா படமாக உருவாக்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது. இந்த சூழ்நிலையில் இந்த அம்மா நிம்மதியாக பார்த்தீங்கன்னா பெங்காலில் இருந்திருக்கலாம். ஏற்கனவே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடக நடிகை, நாடக வசனகர்த்தா, இப்படி இருந்தவங்க அற்புதமான ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கணவர் அழைக்கிறாரு. இப்போ வந்து தாலிபானுடைய செயல்பாடுகள் குறைஞ்சிருக்கு, நீ இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க அங்கே போக வேணாம், இப்போ எப்படியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உனக்கு மரண தண்டனை விதிச்சிருக்கிறாங்க, உனக்கு இறப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி இவ அங்கேயும் பார்த்தீங்கன்னா என்னுடைய அன்புக்குரியவர்கள் இருக்கிறாங்கன்னு அங்கே போய் சேர்றாங்க. போகும்போது மிகப்பெரிய ஒரு குழுவினுடைய தடை செய்யப்பட்டவர்கள் இவளை கண்டுபிடிச்சிடுறாங்க. இவளும் பார்த்தீங்கன்னா மாறு வேடத்தில் பல்வேறு விதங்களில் போய் அங்கே சேரும்போது பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு அவளை கடுமையாக நடுரோட்டில் வைத்து சுட்டு கொள்கிறார்கள். அவளுடைய உடம்புல பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டத்தில் சொல்லும்போது 20க்கும் மேற்பட்ட குண்டுகள் துளைக்கப்பட்ட சல்லடை கண்களாக துளைக்கப்பட்ட உடலை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மருத்துவர் சான்றிதழ் கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு மரண தண்டனை ஏற்றுக்கொண்டவர்கள். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சமுதாயம் மேம்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கலகம் செய்தவர்களை பற்றி ஒரு நூலாக இந்த கட்டுரை நூல் வந்திருக்கிறது. இதனை அற்புதமாக வடிவமைத்த அன்பு நண்பர் நெய்வேலி பாரதிகுமார் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நன்றியினையும் வாழ்த்தினையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.